ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிமெயில் சென்ட் பண்ணுறது, தென் வந்த இமெயில்ஸை ரிட்ரீவ் பண்ணி பார்க்கறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டூல்ஸில் போயிட்டு ஜிமெயில்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிமெயில் டூல் வரும். அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கிரெடென்ஷியல்ஸ் தேவை. அப்போ தான் வந்து என்னால் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை இங்கே வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் கிரியேட் நியூ கிரெடென்ஷியல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரௌசரில் போயிட்டு எனக்கு வந்து கூகுள் ஏபிஐ வந்து தேவைப்படும். ஸோ நான் வந்து கூகுள் ஏபிஐன்னு டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கிளவுட்ல இருந்து தான் அந்த ஏபிஐ வரும். அதனால் நான் வந்து கூகுள் கிளவுட் ஏபிஐக்கு போய்க்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு. உங்ககிட்ட ப்ராஜெக்ட் இல்லைனா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து N8N-Testன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயில். ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு ஏபிஐ அண்ட் சர்வீஸ் உள்ள போயிட்டு ஜிமெயில் சர்வீஸை நான் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ நான் வந்து இங்கே கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து OAuth கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெட் ஸ்டார்டட்ன்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு என்னோட ஆப்போட நேமை வந்து ஃபஸ்ட்டு தரணும். நான் வந்து N8N மெயில் டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். தென் யூசர் சப்போர்ட் இமெயிலில் என்னோட மெயிலை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இங்கே இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம்னா எக்ஸ்டர்னல் பெஸ்ட்டு. ஸோ அதனால் நான் எக்ஸ்டர்னலில் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் என்னோட மெயில் ஐடியை போட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். தென் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து OAuth கிளைண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் OAuth கிளைண்ட் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் டைப் வெப் அப்ளிகேஷன். ஏன்னா நம்ம வந்து இப்போ N8N தான் இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ வந்து நேம் வந்து N8N-Testன்னு வச்சுக்கிறேன். தென் இங்கே வந்து நம்மளோட URL கொடுக்கணும். ஸோ இன்புட் வர ரெக்வஸ்ட்டோட URL கொடுக்கணும். நான் வந்து இங்கே OAuth ரீடைரக்ட் URLனு இருக்குல்ல, ஸோ அந்த URL காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே எனக்கு கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட்டும் இருக்கும். அது ரெண்டுத்தையுமே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறமா இங்கே ஆடியன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்ட் யூஸரை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து என்னோட மெயிலை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ்னு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்னோட யூஸரை வந்து இங்கே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ N8Nல போயிட்டு நான் காப்பி பண்ண கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட்டையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட்டையும் காப்பி பண்ணலன்னா உங்கள் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ்னு இருக்கும், அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண OAuth கிளைண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சீக்ரெட்டும் இருக்கும். நீங்கள் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிளைண்ட் அப்படியே தான் இருக்கும், சீக்ரெட் தான் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாத மாதிரியும் பார்க்க முடியாத மாதிரியும் மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவு இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்படி போட்டு நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறமா சைன் இன் வித் கூகுள்னு இங்கே காட்டும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணிக்கணும்.